ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு பம்ப்கின் வச்சு ஒரு தொக்கு ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் பூண்டு, அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மிளகாய் எடுத்திருக்கேன். நான் 3 மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், 2 பீஸ் அளவுக்கு நான் பூசணிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இது மேலே இருக்கிற தோல் நம்ம எடுத்துடலாம். நல்லா பார்த்திங்கன்னா இந்த தோல் எல்லாமே எடுத்துடுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா வேக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவும் வெந்துடும். இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்திங்கன்னாவே எடுக்க வந்துடும். கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 2 பீஸில் இருக்கிற தோலும் நம்ம எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெசிபி. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு அப்படி இல்லைன்னா சூடான சாப்பாடுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் 2 பீஸுக்குமே தோல் எடுத்துட்டேன். இப்போ ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் குயிக்காக வெந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி கத்தி வச்சு ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மெல்லிசான பீஸாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இதே மாதிரி 2 பீஸுக்குமே நான் கட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியமாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் ரொம்ப சீக்கிரமாக வேகும். இப்போ வாங்க நம்ம பூசணிக்காய் தொக்கு எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுமே ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எல்லாமே ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணுறோம், அதனால கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஆனியன் நான் போட்டுக்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி இன்னும் கூட கலர் ஆகணும். இப்போ தான் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இது பார்த்திங்கன்னா சூடான சாப்பாடுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பம்ப்கின்ல தான் செஞ்சுருக்கேன்ட்டு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகியிருந்தால் ஓகே. ரொம்ப தீஞ்சிச்சின்னா அப்புறமா தீஞ்ச ஸ்மெல் வந்துடும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா பூண்டு நான் போட்டுக்கிறேன். பூண்டு கூட நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு ஹைலைட்டே பார்த்திங்கன்னா பூண்டு தான். பூண்டு ஸ்மெல் அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா நல்லா இதுவும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு. இப்போ இதை நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகாய் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் கையில் தான் பிசைய போகிறோம். கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சுன்னா பிசைய முடியாது. அதனால் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இது கூடயே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கேன், அதையும் நான் போட்டுக்கிறேன். இதையும் நான் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக தான் ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பம்ப்கின் சாப்பிடாதவங்களுக்கு கூட இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்கள் பம்ப்கினில் வச்சு தான் செஞ்சுருக்கீங்கன்ட்டு யாராலையும் சொல்ல முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி இதை எடுத்துக்கோங்க. இப்போ அதே ஆயிலில் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காய் போட்டுக்கலாம். நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கணும். ஸ்டவ் பார்த்திங்கன்னா மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இதை நல்லா திருப்பி விட்டுக்கலாம். ஆயில் உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பூன்லாம் கட் பண்ணும்போது கட் ஆகணும், அந்தளவுக்கு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இது பாருங்கள், இன்னும் கூட வேகணும். நம்ம ஸ்பூனில் கட் பண்ணால் கட் ஆகலை. இன்னும் கூட இன்னொரு 1 மினிட் நல்லா மூடி வச்சு வேக வச்சுக்கலாம்.
ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியமில் தான் இருக்கணும். இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்திருக்கு. இப்போ பாருங்கள் நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன் இவ்வளோ அளவுக்கு வெந்திருக்குன்னுட்டு. பாருங்கள் நல்லா பீஸ் பீஸாக ஆகிடும். இந்த மாதிரி வச்சு சும்மா லேசாக ப்ரெஸ் பண்ணாவே பீஸ் பீஸாக ஆகிடுது. இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா ஆயிலில் தான் வேக வைக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா கூல் டவுன் ஆகிற வரைக்கும், அந்த சூடெல்லாம் ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம், ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி. இப்போ வந்து நான் பிளேட் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, காஞ்ச மிளகாய், பூண்டு, ஆனியன் எல்லாமே ஒரு பிளேட்டுக்கு நம்ம வந்து மாற்றிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி மிளகாய் வந்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணும்போது நல்லா வந்து பொடியாக ஆயிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பூண்டு, ஆனியன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாமே பார்த்திங்கன்னா கையிலே நல்லா வந்து பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா காரம் எல்லாமே பரவும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். பாருங்கள் எந்த மாதிரி நான் வந்து பிசைஞ்சிருக்கேன்னுட்டு. இந்த மாதிரி நீங்கள் வந்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து உப்பு போட்டுக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணால் அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் வந்து தவறாமல் பார்க்கலாம். நம்ம வந்து வேக வச்ச பூசணிக்காய் வந்து இதில் போட்டுக்கலாம். நீங்கள் ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது வந்து சூடான சாப்பாட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்ட் ஆகிடுவீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரோவில் வந்து பார்க்குறேன். பாய்.